அதே போல் சாருநிவேதா அவர்களை பற்றி சொல்கிற போது ஒன்றை குறிப்பிட்டார். என்ன படத்தங்களை எப்படி பார்ப்பது என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்று இங்கே ஒளிவண்ணன் குறிப்பிட்டார். அதுதான் உண்மை. அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த இவ்வளவு நீண்ட நிகழ்வுக்கு ஒரு நிறைவுரை ஆற்றுவதற்காக என் மனதில் தோன்றிய பெயர் அவர்தான். ஏனென்றால் சினிமாவை பற்றி அவ்வளவு தூரம் உயிர்மை பத்திரிகையில் அவர் எழுதிய சினிமா விமர்சன கட்டுரைகள் என்பது அது எவ்வளோ பெரிய விவாதங்களை உருவாக்கியது என்பது அனைவருக்குமே தெரியும். அச்சமற்று சினிமாவை, எதிர்பார்ப்புகளற்று சினிமாவை அணுகக்கூடியவர் அவர். அந்த வகையில் இன்றைக்கு அவர் உங்களோடு இருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை. தனிப்பட்ட முறையில் ஒரு கவிஞனாகவும் சரி, ஒரு பதிப்பாளனாகவும் சரி, என்னுடைய எல்லா ஏற்றத்திற்கும் அவர் பின்புலத்தில் இருந்திருக்கிறார். அந்த நன்றியறிதல் எப்போதும் எனக்கு உண்டு. இப்பொழுது சாருநிவேதா அவர்களை முறையான அறிமுகத்துடன் எழுத்தாளர் சாருநிவேதா அவங்க பேச இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர் தான். தமிழகத்தோட குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருத்தர். 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சினிமா சார்ந்து நிறைய விமர்சனங்களை எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இவரோட புத்தகங்கள் உலகம் முழுக்க இருக்க வாசகர்களால் படிக்கப்படுது. அந்த வகையில் தமிழில் மிக பரந்த ஒரு வாசகர் பரப்பை வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் முதன்மையானவர். இவரை பற்றி குறிப்பாக 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் நாளிதழ் 2001 2010 அந்த தசாப்தத்துக்கான இந்தியாவின் டாப் 10 மனிதர்களில் ஒருவராக சாருநிவேதாவை தேர்ந்தெடுத்திருக்கு. 2014 ஹிந்துவோட தீபாவளி மலரில் தமிழகத்தின் மனதில் பதிந்த முகங்களில் ஒருவராக இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட இளம் திரைக்கதை ஆசிரியருக்கு உலக சினிமா காட்டும் பாதைகள் அப்படிங்கிற தலைப்பில் உரையாட இருக்கார் எழுத்தாளர் சாருநிவேதா அவர்களே அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் மாணவர்கள் மத்தியில் நான் பேசுகிறது இது 2வது முறை. முதல் முறை என்னுடைய மாணவியும் நெருங்கிய தோழியுமான காயத்ரி ப்ரொஃபஸராக இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் பேசியிருக்கேன். இப்போ மனுஷபுத்திரன் என்னுடைய நண்பர், உயிர்மை என்னுடைய குடும்பமும் தான், கிட்டத்தட்ட பங்குதாரர் மாதிரி தான், ஒரே குடும்பம்தான். அதனால் என் மீது உள்ள அன்பினால் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய 70 வயதில் நான் 20 வயதில் எழுத ஆரம்பித்தேன். 50 ஆண்டுகளில் இதுதான் மாணவர்களுடன் தமிழ்நாட்டில் நான் உரையாடும் 2வது கூட்டம். கேரளத்தில் கிட்டத்தட்ட 500 கூட்டங்கள், 500 முறை நான் உள்ளே நுழையாத, உரையாடாத, விவாதிக்காத கல்லூரியே இல்லை கேரளத்தில். பல பள்ளிகள், பல ஊர்களுக்கு 3-4 முறை போயிருக்கிறேன். இதுக்கு மேலே இதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நீங்களே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்கான காரணத்தெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். கல்வியாளர்களுக்கு இங்கு எழுத்தாளர்களின் பெயர் தெரியாது, அவ்வளவுதான் காரணம். பாரதி தெரியும், புதுமைப்பித்தன் கூட தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, கிடைத்த நேரம் ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் மற்ற பாதைகளுக்கெல்லாம் போகாமல் அந்த உலக சினிமாங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லிடுறேன். இந்த சப்ஜெக்டை பற்றி மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில் கேரளத்தில் கிட்டத்தட்ட 50 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாள். அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற நேரம் 3/4 மணி நேரம். உங்களுக்கு கேள்வி நேரம் ஒரு 15 நிமிஷம். கிட்டத்தட்ட 50 மணி நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்டை அங்கே மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில் பேசினதை நான் இங்கே 3/4 மணி நேரத்தில் பேசுகிறதுனால நான் வெறும் சில பெயர்களை மட்டும் சொல்லுவேன். நீங்கள் நோட்புக்கு பென்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெயர்களை குறிச்சுக்குங்க. அந்த பெயர்களை தயவு செஞ்சு தற்பெருமையாக நினச்சிக்காதீங்க. அந்த பெயர்களை சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில்
வேற ஆளே இல்லை. ஒருவேளை கமலஹாசன் சொல்லலாம். இந்த 2 பேரை தவிர வேற யாருமே கிடையாது. இந்த பெயர்கள் எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கான உழைப்பு. உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற பெயரெல்லாம் மொபைல் ஃபோனில் நான் அந்த சென்டென்ஸை பேசி முடிக்கிறதுக்குள்ளே அந்த படத்தையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம், அந்த லிங்க்குக்கு போயிடலாம், வெளியில் போகிறதுக்குள்ளே அந்த படத்தையே பார்த்துடலாம். ஆனால் 1978 நான் படம் பார்க்க ஆரம்பித்தேன். வேர்ல்டு சினிமா 1978 படம் பார்க்கணுன்னா நான் ஜனக்புரி டெல்லியில் இருந்தேன். ஜனக்புரியிலேருந்து நான் அந்த கனாட் பிளேஸ் போகிறதுக்கு 6 மணிக்கு கிளம்பணும். காலையில் 8 மணிக்கு படம் இருக்கும். அதுவும் ஜனவரியில் கடும் குளிரில் தான் திரைப்பட விழா நடக்கும். 6 மணிக்கு கிளம்புவேன். நடுக்க ஒரு டீ குடிக்க கூட வழி இருக்காது. போய் உட்கார்ந்தேன்னா நானும் வெங்கட் சாமிநாதனும் மட்டும்தான் இருப்போம். ஆப்ரேட்டர் இருப்பார். 3 பேர் தான் படம் பார்ப்போம். அப்படி பார்த்து எழுதுனது தான் லத்தீன் அமெரிக்க சினிமாங்கிற புத்தகம், என்னுடைய முதல் புத்தகம். ஆனால் அந்த பெயர்களெல்லாம் நான் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக உங்களுக்கு தரேன். நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த படம்லாம் உடனே கிடைக்கும். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அப்போ டெல்லி ஃபிலிம் சொசைட்டின்னு ஒன்று இருந்துச்சு. டெல்லியில் ஃபிலிம் சொசைட்டியில் சேர்ந்து தான் நீங்கள் படம் பார்க்க முடியும். இப்போ மாதிரிலாம் இல்லை. அந்த டெல்லி ஃபிலிம் சொசைட்டியில் 10 வருஷம் நீங்கள் மெம்பர் ஆகிறதுக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்து இந்திரா காந்தி 4 வருஷமாக இருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில். 10 வருஷம் ஆனால் தான் அவங்க கூட சேர முடியும். அங்கே இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. அப்போது எனக்கு மட்டும், நான் என்னோட நண்பர் அதில் மெம்பருங்கிறதுனால அவரோட ஒண்டிக்கிட்டு போவேன். நண்பர்களை கூட்டிகிட்டு வர முடியாது. ஆனால் அவர் சிபிஐயில் இருந்ததுனால அவர் கூடவே அப்படியே ஒண்டிக்கிட்டு போய் பார்த்துட்ருப்பேன். அப்படி கஷ்டப்பட்டு பார்த்த படங்களோட பெயர்களை மட்டும் சொல்கிறேன். அந்த இயக்குநர்களோட பெயர்களை சொல்கிறேன். அந்த பெயர்களை சொல்கிறதுக்கு இன்னும் சொல்கிறேன், இங்கே உள்ள ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு இல்லையா, அங்கே கூட அந்த பெயர்களை சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பெயர்களை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன், நான் பிச்சைக்காரர்களுக்கு மத்தியில் வைர வியாபாரியாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு அருமை தெரியாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள்லாம் மாணவர்கள். நீங்கள் உங்களுக்கு அப்படியே பிளெயின் ஸ்லேட், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னும் அந்த இதெல்லாம் கலர்லாம் அடிக்கலை, அப்படியே பிளெயினாக இருக்கீங்க. அதில் உங்களுக்கு அந்த அப்படியே இந்த குடம் பூரா தண்ணியை எடுத்துக்கிட்டு வாங்க வரல, அப்படியே ஒரு வெற்று குடமாக இருக்குது. அதில் நீங்கள் எதை வேணாலும் சேர்க்கலாம், நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு முன்னுரையோட ஆரம்பிக்கிறேன். முன்னுரைக்கான 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த தலைப்பு இருக்கு இல்லையா, திரைக்கதை உலக சினிமாவும். இந்த திரைக்கதை அப்படிங்கிறதுல இப்போ நான் அந்த உலக சினிமா பற்றி இன்னொரு 30 நிமிஷம் பேசும்போது இந்த திரைக்கதை அப்படிங்கிறது எப்படி பொருந்தாமல் போயிடும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் திரைக்கதைன்னு இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டதெல்லாம் உலக சினிமாவில் ரெலவெண்ட்டாக இருக்காது. அதுக்காக அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு தான் இலக்கணத்தை மீற முடியும். அதனால் நான் என்ன நினச்சேன், இந்த தலைப்பு கொஞ்சம் மாற்றி ஆர்ட், ஃபிலாசபி அண்ட் டெக்னாலஜி இன் வேர்ல்ட் சினிமா அப்படின்னு போடலாமான்னு நினச்சேன். உலக சினிமாவில் கலையும் தத்துவமும் தொழில்நுட்பமும் அப்படின்னு போட்டோம்னா அங்கே ஒரு பிரச்சனை வருது. தென் அமெரிக்க சினிமாவில் தத்துவம் கிடையாது. அதனால் அங்கே எப்படி மாறிடும்னா உலக சினிமாவில் கலையும் அரசியலும் தொழில்நுட்பமும் அப்படின்னு வரும். ஆனால்
நான் இப்போ பேச போகிற சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கலை, அரசியல், தத்துவம், தொழில்நுட்பம் இது எல்லாமே அடிபட்டு போயிடும். இப்போ நான் 1/2 மணி நேரம் பேச போகிறதில்ல. அங்கே என்னவா வரும் அப்படின்னா வேர்ல்டு சினிமா இன் சர்ச் ஆஃப் விஸ்டம். அதுதான் நான் இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்ட். உலக சினிமா ஞானத்தை தேடி. ஏன் ஞானத்தை தேடணும்? ஒரு 20 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஏன் ஞானத்தை தேடணும், உலக சினிமா ஏன் ஞானத்தை தேடுது. அறிவு பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் கேட்டோம். திரைக்கதைங்கிறது அறிவு, அது வேணும். ஆனால் அறிவு மட்டும் பத்தாது. ஹாலிவுட் சினிமாவில் டெக்னாலஜி இருக்குது, திரைக்கதை ரொம்பவே பிரமாதமாக இருக்குது, ஆனால் விஸ்டம் இல்லை. ஆனால் எல்லா படங்களையும் அப்படி சொல்ல முடியாது. ஸ்கார்செசி ஒரு விதிவிலக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் உங்களுக்கு முதலாக சொல்ல போகிற ஒரு பேர் கிளாபர் ரோச்சான்னு பேர். நான் எழுதி காமிச்சிடுறேன், ஏன்னா அந்த உச்சரிப்பில் நம்ம பல விஷயங்களை பார்க்க முடியாமல் போயிடும். கிளாபர் ரோச்சா இவர் பிரேசிலை சேர்ந்தவர். இவருடைய த ஏஜ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற படம் 1980 வெளியானது. பிளாக் காட் ஒயிட் டெவில் அப்படிங்கிற படம் 1964 வெளியானது. இதில் நீங்கள் இந்த ஏஜ் ஆஃப் த எர்த்துங்கிற படத்தை நான் 1980 பார்த்தேன். அப்போ தான் அங்கே லத்தீன் அமெரிக்க சினிமா ஃபெஸ்டிவல் டெல்லியில் நடந்துச்சு. 1980 த ஸ்டோரி ஆஃப் த எர்த்துங்கிற படத்தை பார்த்துட்டு அது வரைக்கும் நான் பார்த்த சினிமா அப்படிங்கிறது எல்லா இலக்கணமும் உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுவார் கிளாபர் ரோச்சானா, அந்த நாயகனும் நாயகியும் பேசிகிட்டு இருக்கும்போதோ அல்லது ரெண்டு கேரக்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ இவர் என்ன பண்ணுவார் கிளாபர் ரோச்சா, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு குறுக்க இதை வேற மாதிரி பண்ணணும், இதை நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே நடிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, நான் இதுவரைக்கும் சொன்ன கதையில் எனக்கு திருப்தி இல்லை, நான் என்ன சொல்ல விரும்பினேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் லெக்சர் கொடுப்பாரு. அது அப்படியே படத்தில் இருக்கும். இப்படி நீங்கள் சினிமா பற்றி நினச்ச கிராமர், நீங்கள் படித்த திரைக்கதை, டிரெக்ஷன், அது இது எல்லாத்தையுமே உடைச்சி போட்டு நொறுக்கி ஸ்மாஷ் பண்ணி காலி பண்ணிடுவார். அவரோட 2 படத்தை பேரையும் குறிச்சுக்குங்க. த ஏஜ் ஆஃப் த எர்த், பூமியின் வயது, பிளாக் காட் ஒயிட் டெவில். அந்த பிளாக் காட் ஒயிட் டெவில்ங்கிற படம் 1964 வெளிவந்தது. இப்போ உலக சினிமா எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி, இதெல்லாமே நானே கேட்டுக்கிட்டேன். உலக சினிமாவை பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக ஹாலிவுட்லேயும் இந்தியா போன்ற நாடுகள்லையும் சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சாதனமாகத்தான் கருதப்படுகிறது. அது ஒரு கலையாக, எப்படி கவிதை, நாடகம், சிறுகதை, ஓவியம், இசை, இப்படி இதெல்லாமே கலை. ஆனால் சினிமா மட்டும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சாதனமாகவே, கேளிக்கை சாதனமாகத்தான் கருதப்படுகிறது. அப்படித்தான் பயிற்றுவிக்கப்படுகிறது. அதுதான் ஒரு நம்மளுடைய எய்மாகவும் இருக்கு. ஆனால் உலக சினிமா அப்படி இல்லை. சொல்கிற படம் இந்தியாவில்
இந்திக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஒரு ஒரு தயாரிப்பில் வந்து முன்னணியில் இருக்கிறது. சூப்பர் ஸ்டார், அதுக்கான ஒரு 150 கோடி ரூபாய் சம்பளம், 200 கோடி ரூபாய் சம்பளம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய இதாக இருந்தாலும் உலக சினிமாவில் உங்களுக்கு நீங்கள் நம்ப முடியாது, தமிழ் சினிமாவோட இடமே இல்லை உலக சினிமாவில். சத்யஜித் ரே இருக்கார், ரித்விக் கட்டக் இருக்கார். சத்யஜித் ரேக்கு அவார்டு கொடுக்கும்போது பிரெஞ்சு பிரசிடென்ட் இங்கே கல்கட்டாவுக்கு வந்து கொடுத்தாரு. ஆனால் நம்மக்கிட்ட எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பாரதி ராஜா இருக்கார், பாலு மகேந்திரா, மணிரத்னம், கமல்ஹாசன், இவங்கெல்லாம் நான் எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்லுவேன். நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் உலக சினிமாவில் அவங்க பேர் இல்லை. அவங்க நல்ல படத்துக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்கள வந்து கமர்ஷியல் சினிமா போட்டு இழுக்குது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு டைரக்டரை பற்றி பேச போகிறேன். அமோரஸ் பெர்ரோஸ்னு ஒரு படம், இனாரித்து டைரக்ட் பண்ண ஒரு படம். அலெஹாந்திரோ இனாரித்து, ஸ்பானிஷில் ஜேங்கிற லெட்டரை வந்து ஹான்னு தான் சொல்லணும். அலெஹாந்திரோ இனாரித்துவோட அமோரஸ் பெர்ரோஸ் அப்படிங்கிற படம் இங்கே மணிரத்னத்தின் மூலமாக ஆயுத எழுத்துன்னு மாறுது. நீங்கள் உலக சினிமா எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் அமோரஸ் பெர்ரோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அலெஹாந்திரோ இனாரித்துவோட இன்னொரு படம், நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் சினிமாவை வந்து ஒரு நேசிக்கிற ஒரு மனிதர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படம், சில பேர் பார்த்தும் இருப்பாங்க, அது ஏன்னா கொஞ்சம் உலக அளவிலேயே பிரபலமான படம், பாபெல். அந்த படம் பாருங்கள், இனாரித்துவோட படம் தான். இன்னொரு பாயிண்ட்டில் ரொம்ப குட்டி குட்டி பட்ஜெட்டில் எடுக்கப்படுற மலையாளம், வங்காளம், மராட்டின்னு சொன்னது கோர்ட்டுங்கிற படம் ஞாபகம் வருது. கோர்ட்டுங்கிற படம் என்னென்ன சொன்னேன்? மலையாளம், வங்காளம், மராட்டி, ஹிந்தி, கன்னடத்தில் கூட கிரீஷ் காசரவள்ளின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் உலக திரைப்பட வரைபடத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள். தமிழ் ஏன் இல்லை அப்படின்னு கவலைப்படுற ஒரு சில பெயர்களில் நானும் ஒரு ஆள். பொதுவாக நான் பேசுறது பலருக்கும் பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் இதயம் இங்கே இருக்குன்னா எனக்கு இதயம் இங்கே இருக்கு. அதனால் அதுக்கு ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு. இவ்வளவு காலம் சினிமாவை பற்றி எழுதியும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறது சினிமாவில் 2 பேர் தான். ஒன்று பாரதி ராஜா, இன்னொன்று ஏஆர் ரஹ்மான். ஒரு நாள் ஒரு திரைப்பட விழாவில் நான் பேசுகிறத பார்த்துட்டு பாரதி ராஜா வீட்டுக்கு கூப்பிட்டு இரவு பூரா பேசி, காலையில் 5 மணிக்கு என் வீட்டுக்கு அவர் வந்து மறுபடியும் பேசி, அப்புறம் பல இரவுகள் தொடர்ந்து பேசி, அடிக்கடி ஒன்றை மாதிரி ஒரு நேக்கட் ஹியூமன் பீயிங்கை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவார். அவரோட திரைப்பட கல்லூரி அழைப்பிதழில் கூட நிர்வாண எழுத்தாளன் சாருநிவேதன் போட்டு அனுப்பிவிட்டார். அவரோட திரைப்பட கல்லூரிக்கு அந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்ட ஒரு 25 பேரில் ரஜினி, கமல், வைரமுத்து, நானும் ஒரு ஆள். அவ்வளோ க்ளோஸாக அவர் நினைக்கிறார். ஏன்னா அந்த உண்மையை பேசுறது நான் அப்போ சொன்னேன், என்ன மாதிரி இன்னொரு ஆளை நான் பார்த்தேன் அப்படின்னு. அவரும் அவ்வளவு நிர்வாணமாக இருக்கார். பொலிட்டிக்கலின் ரொம்ப நெய்வான ஆளாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லிடுவேன். நிஜத்தை தான் பேசுறது, முகஸ்துதியே கிடையாது. ஸோ இன்னொரு மிஸ்கான்செப்ஷன் என்னன்னா, பொதுவாக சினிமா பற்றி
மாற்று சினிமா வந்து எனக்கு மாற்று சினிமா நண்பர்கள் தானே எனக்கு நண்பர்களாக இருக்கணும். ஆனால் அவங்க எல்லாம் என்னை வந்து எதிரியாக நினைக்கக்கூடிய அவங்களாக இருக்காங்க. எல்லாம் நண்பர்கள் தான் தனிப்பட்ட முறையில். ஏன்னா மாற்று சினிமா தான் இங்கே வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இந்த துப்பாக்கி, கில்லி இந்த மாதிரி படம்லாம் பிரச்சனையே இல்லை. பேரரசு இருக்கிற படம்லாம் பிரச்சனையே இல்லை. அது பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பணம் பண்ணிட்டு போகிறாங்க, என்டர்டெயின்மெண்ட். ஆனால் மாற்று சினிமான்னு வரும்போது அங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, அவங்க மெசேஜ் சொல்கிறவங்களா மாறிடுறாங்க. மெசேஜ் ஒரு பெரிய வன்முறைங்க. இன்னைக்கு உலகத்தில் ரத்த வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே மெசேஜ் தான். நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லுவீங்க, ஆனால் அது வந்து எனக்கு வேற ஒரு மெசேஜ் இருக்கும். எனக்கு உதாரணமாக சொல்கிறேனே, ஒரே கடவுள் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ். இது கடவுள், இவர் கடவுள், அவரு கடவுள், இது கடவுள், எல்லாமே கடவுளோட அம்சம்தான், எல்லாமே கடவுள், எல்லாத்தையும் வணங்குவேங்கிறது இன்னொரு மெசேஜ். இப்போ இந்த ரெண்டு மெசேஜுக்கும் சண்டை வரும், ரத்த வெள்ளம் ஓடும். உலக வரலாற்றில் 1000 வருஷம் ரத்த வெள்ளம் ஓடி இருக்கு. ஹோலி வார் 1000 வருஷம் மெசேஜ்னால தான். அப்போ நீங்கள் ஏன் மறுபடியும் மெசேஜ் சொல்கிறீங்க? நம்ம தலைவர் சொல்கிறாரு, பெற்றவங்க பேச்சை கேளுங்க, இது ஒரு மெசேஜ் ரசிகர்களுக்கெல்லாம். நான் என் பெற்றவங்க பேச்சை கேட்டிருந்தேன்னா உருப்படாமல் போயிருப்பேன். பெரியார் சொன்னார், அவங்க அம்மா இறந்த போது, நல்ல வேலை செத்துட்டாங்க, பூமியில் பாரம் குறைஞ்சிது. ஏன்னா பெண்ணடிமைத்தனம், ஜாதியம், இந்த மாதிரி பிற்போக்குத்தனங்களோட எல்லாத்தோட மொத்த வடிவம் எங்கள் அம்மா ஒரு 80-90 வயசு வாழ்ந்தாங்க, போனாங்க. இது வரைக்கும் போன இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இந்த பூமியை இன்னும் கெடுத்துட்டு போகிறத விட எங்கள் அம்மா பேச்சை கேட்டிருந்தா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? வீடு கட்டுடா, இதை விட வயலன்ஸ், என் மேலே செலுத்தப்பட்ட வயலன்ஸ் வேறு எதுவும் கிடையாது. நான் எதுக்கு வீடு கட்டணும்? நம்ம ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்க. ஜாதி வெறி பிடிச்சவங்க எப்படி நான் பெற்றவங்க பேச்சை கேட்குறது? இதில் வேற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் பெற்றவங்க பேச்சை கேளுங்க, பெற்றவங்க. ஏன்டா பெற்றவங்க பேச்சை கேட்டு உருப்படாமல் போயிட்டு வீடு கட்டுன்னு என்ன வந்து 7 வருஷம் எங்கள் அம்மாவே போய் பார்க்கல. நான் எப்போ போனாலும் வீடு கட்டுன்னு. இப்போது இப்படி நான் சொன்னது என்ன பண்ணிடுறாங்க என்னோட வாசகர்கள்லாம், இவரே பெற்றவங்க பேச்சை கேட்க வேணான்ட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ரத்தத்தை விற்று படிக்க வச்சுருப்பாங்க. ஒத்த நய பைசா கொடுக்காம அவங்க ஓடிடுவான். ஏன்னா நான் எழுத்தாளர் சொல்லிட்டாரு, என் குருநாதர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். டேய், நான் வளர்ந்த சேரி இருக்க, அந்த மாதிரி சேரியை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இப்படி நான் சொல்லி அந்த சேரியை போய் பார்த்துட்டு வராங்க. இன்னும் அந்த மாதிரி அந்த சேரி எப்படி தான் இருக்குது. தாராவிலாம் அது வந்து சொர்க்கம்னு சொல்லணும் அந்த சேரியை பார்த்தா. அந்த மாதிரி சேரியிலேருந்து வந்திருக்கேன். அப்போ என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா அப்பா. அவங்க ஒரு வீடு கட்டுற வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியலாக அப்புறமா தான் வெளியில் வந்தேன். சமீபத்தில் ஒரு 25 வயசு பையன்கிட்ட அவங்களும் அவங்க ரத்தத்தை விற்று தான் அவனை படிக்க வச்சுருக்காங்க. பெரிய படிப்பு. அவன்கிட்ட, டே உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு கொஞ்சம் பணங்கன்னு கொடுத்து உதவிடான்னா அதுலேருந்து அவன் என்னை பார்க்குறதே விட்டு ஓடிட்டான். இப்படிலாம் இருக்கானுவோ, தப்பாக புரிஞ்சுக்கிறானுவோ. அதனால் இந்த மெசேஜுங்கிறது இருக்குது பாருங்கள். இந்த மெசேஜு அதில் நம்ம பெருந்தலைவர் இருக்கார் இல்லைங்க, நம்ம திருவள்ளுவர். அது என்னமோ ஒரு பாட்டு சொல்லுவார் அவரு, என்ன ட்விட்டர் மாதிரி எழுதுவார்ல அவர், எப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ அப்பா சொன்னாலும் சரி, சூப்பர் ஸ்டார் சொன்னாலும் சரி, யார் பேச்சும் கேட்காதீங்க. சாரு சொன்னாலும் சரி, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்களா மெய்ப்பொருளை காணணும். எப்படி மெய்ப்பொருளை காண்றது? சில பேர் டாஸ்மாகில் போய் மெய்ப்பொருள் காணுவான். நீ தானேன்னு சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கேன்னு. மெய்ப்பொருளை எப்படி காண முடியும் அப்படின்னா, நல்ல சினிமாவை பார்க்கணும், நல்ல புத்தகங்களை படிக்கணும், நல்ல இசையை கேட்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கே மெய்ப்பொருள் தெரியும். அப்புறம் நம்ம இன்னொரு குருநாதர் இருக்கார், அதை உங்கள்கிட்ட நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதை உங்கள்கிட்ட நான் அதை சொல்லி காமிக்கணும்னு எழுதிக்கிட்டே வந்தேன். எனக்கு கொஞ்சம் மெமரி ரொம்ப கம்மி, அதனால் நான் வந்து கடைசி மார்க் வாங்குறவன், 40 மார்க் வாங்குறவன், அதனால் விட்டு தான் நமக்கு. நல்லா மூளைக்குள்ளே இருக்கும், ஆனால் பரீட்சையில் போய் உட்காரப்போது மறந்து போயிடும். என்னடா இது பார்த்து எழுதுகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைப்பேன். அவர் சொல்கிறாரு குருநாதர், இந்த பாட்டை படிக்கும்போதெல்லாம் எனக்கு அம்மா ஞாபகமும் வந்துடும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வேடிக்கை மனிதருங்கிறாரு. என்னை வேடிக்கை மனிதனா போன்னு தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எல்லார் அம்மாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜாதி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அம்மாக்கள் தான். என்ன இந்த மாதிரி வேடிக்கை மனிதர், ஒன்றும் படிக்காம, நல்ல சினிமா பார்க்காம, நல்ல இசையை கேட்காம, கூடி கூடி பேசி, இப்போ வாட்ஸ்அப் வேறு வந்துருச்சா, என்ன சாப்பிட்ட, இது ரொம்ப முக்கியமா, குட் மார்னிங், அதுக்கு ஒரு 3000 லைக்கு. நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு குட் மார்னிங் போட்டிங்கன்னா ஒரு 3000 லைக்கு. இப்படி ஒரு இதுதான் சொல்கிறாரு. சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப, எவனா நான் சந்தோஷமாக இருக்கானான்னு பாருங்க, எல்லாம் ஒரு ரூபாய் கூட சந்தோஷமாக இல்லை. பொண்ணும் சந்தோஷமாக இல்லை. டிப்ரெஷன் புதுசாக ஒன்று வந்திருக்கு இப்போ, டிப்ரெஷன். எப்படா அந்த டிப்ரெஷன்னா என்னடா, அந்த ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நல்ல இலக்கியம் இருக்குது, இவ்வளவு நல்ல சினிமா இருக்குது, இசை இருக்குது. ரஹ்மானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இசை தான். அவரு படிக்க மாட்டார் என்னோடதெல்லாம், இசை தான். ஒரு இரவு பூரா இசை, அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது, எனக்கு அவருக்கு சொல்கிறதுக்கு என்கிட்ட இசை இருக்குங்கிறது தான் எனக்கு பெருமை. நான் சொல்கிறதெல்லாம் அவருக்கு புதுசாக இருக்கும். இப்படி ஸோ மெசேஜுக்கு பதிலாக கேள்வியை கேளுங்க. என்னை கேள்வி கேட்டு தூண்ட விட்டு தூண்டி நான் வாழ்நாள் பூரா அந்த கேள்வியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும். அதுதான் எனக்கு இங்கே மாற்று சினிமாக்காரங்களோட பிரச்சனை. நீங்கள் ஒரு ஒரு தீர்மானமாக இருக்கீங்க, அதை வந்து அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்களுக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களாம் எனக்கு ரொம்ப நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், கோச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு நல்ல படம் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு, நுவான்சஸ். நுவான்சஸ்னால் என்ன? தமிழில் நான் நேற்று ஃபுல்லாக தேடினேன். நுவான்சஸை எப்படி தமிழ் நயம்னு சொல்லலாம். நயம், கலை நுணுக்கம், நிறைய ஷேட்ஸ், நிறைய ஷேட்ஸ். அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக இல்லாமல் அப்படியே பல ஷேட்ஸ். இப்போ உதாரணமாக அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? ஷேட்ஸுக்கு என்ன எழுதியிருக்கேன்னா ரோஷோமான், அகிரா குரோசவா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான், பார்த்த படம் தான். இந்த படத்தில் வந்து ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை 4 பேர் பார்த்துருப்பான், 4 பேர் 4 விதமாக சொல்லுவான். அதான் ஷேட்ஸ். இன்னொரு மிஸ்கான்செப்ஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்னன்னா, கலைப்படம் அப்படின்னா உதாரணத்துக்கு 2 பேர் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. மலையாள படத்தில் அந்த காலத்தில் வரும். நம்மளும் போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம், அவங்களும் டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே எதுவுமே நகரவே நகராது, அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். போர்னா செம்ம போர் அடிக்கும், தாங்க முடியாத போராக இருக்கும். இதெல்லாம் வந்து கலை சினிமா.
அப்படின்னு பேர். அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாபெல்லாம் பாருங்கள் 4 தடவை பார்க்கலாம். சீட்டு முனையில் உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க. அதுதான் கலை சினிமா. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற சொல்கிற போர் அடிக்கிற படம்லாம் கலை சினிமா இல்லை. சுவாரஸ்யமாக இருக்கணும். நான் எழுதுறது இலக்கியம்தான். ஆனால் சீட்டு நுனையில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களை மென்டல்ன்றுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான், போர் அடிக்கிறது இல்லை. சினிமா அந்த மாதிரியான கலை இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 படம் எடுத்திருக்காரு. வெர்னர் ஹெர்சாக், அவரோட படம் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. இதெல்லாம் நான் வந்து தேடி 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 அலைஞ்சு கண்டுபிடிச்ச பெயர்கள். அதில் வெர்னர் ஹெர்சாக் பற்றி சொல்கிறதுக்கு என்ன சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, இதை நீங்களே எழுதிக்கலாம். ஹெர்சாக் ஈட்ஸ் ஹிஸ் ஷூ. எழுதிடுவா? Herzog eats his shoe. Werner Herzog, W-E-R-N-E-R, Werner Herzog, H-E-R-Z-O-G. வெர்னர் ஹெர்சாக், ஜெர்மன் டைரக்டர். அவரோட ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து அவர் எடுத்தது இல்லை, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தது, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தது. ஹெர்சாக் ஈட்ஸ் ஹிஸ் ஷூ. என்ன படம்னா, ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஹெர்சாகோட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்க போகிறேன்னு ஹெர்சாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் எடுக்கவே இல்லை. அதனால் ஹெர்சாக் சொன்னார், நீ எடுக்க போகிறது இல்லடா, நீ ஒரு சோம்பேறி, அதனால் நீ மட்டும் எடுத்துரு, நான் என் ஷூவே தின்னு காமிக்கிறேன் அப்படின்ட்டார். அவனும் எடுத்துட்டான். என்ன படம்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பெட்ஸ் இருக்கு இல்லையா, நாய் பூனை நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள், அதை வந்து புதைக்கிறதுக்குன்னு தனியாக பரியல் கிரவுண்டு உண்டு. அந்த இடத்துல போய் அங்கே வந்து அது செத்த அன்னைக்கு மலர்லாம் வைப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் பேட்டி கண்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது அவனோட திட்டம். அதை எடுத்துட்டான். இவர்கிட்ட இருந்தது ரொம்ப பழைய கிழிஞ்ச ஷூ. அதனால் தின்னாகணுமேன்னு சொல்லிட்டு ஒரு புது ஷூ வாங்கி அதை வந்து ஒரு 8 மணி நேரம் குக்கரில் போட்டு அவிச்சு அதை அவர் திங்கிறது தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஹெர்சாக் ஈட்ஸ் ஹிஸ் ஷூ. அது பாருங்க. ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன். ஏன் பார்க்கணுன்னா, சினிமாங்கிறது வந்து பார்க்கறது மட்டும் இல்லை, படிக்கவும் வேணும். தமிழ் சினிமா இப்போ உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரும் படிக்கிறது இல்லைங்கிறது தான். எக்ஸப்ஷன், எப்போவுமே எக்ஸப்ஷன் இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் என்னோடய ஸ்டேட்மெண்ட்லாம் புரிஞ்சுக்கணும். மணிரத்னம் படிப்பார், கமல் படிப்பார், மிஷ்கின் படிப்பார், பா ரஞ்சித் படிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை தவிர, வெற்றிமாறன், இந்த மாதிரி ஆளுகளை தவிர யாரும் படிக்கிறதே கிடையாது. அதனால தான் ஒருத்தருக்கு ஒரு வாழ்நாள் ஒரு பயோகிராஃபி தானே இருக்க முடியும். எனக்கு ஒரு வாழ்க்கை தானே இருக்க முடியும். நான் ஒரு ஆட்டோபயோகிராஃபி தானே எழுத முடியும். ஸோ அமீர் வந்து அவரோட பருத்தி வீரன் அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டார். அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்து அதுக்கப்புறம் படிக்கிறது படிங்க அமீர் அப்படின்னு. இல்லை படித்தா சார் அந்த தலையிலெல்லாம் ஒரு 1000 தேள் ஓடுற மாதிரியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ ஒரு பருத்தி வீரன் தான் எடுக்க முடியும். படிக்கணும்ல, படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏன் இந்த படிப்பை பற்றி சொன்னேன்னா, இது வந்து நான் இப்போ சொல்ல போகிறது புத்தகம். அந்த புத்தகம்லாம் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே, சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு.
ஒரே ஒரு தளத்துக்கு மட்டும் நீங்கள் வருஷத்தில் கொஞ்சம் பணம் செலுத்தணும். அது நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சோ உண்டியல்ல இல்லை அம்மா அப்பாட்ட வாங்கியோ அதை நீங்கள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நிறைய நல்ல படங்களை, நான் சொல்கிற படங்களெல்லாம் பார்க்கலாம். அந்த தளத்து பேர் மூபி, MUBI. அதிலிருந்து நீங்கள் நல்ல படங்களை பார்க்கலாம். இந்த புத்தகம் கிடச்சிதுன்னா பிடிஎஃப்ல வாங்குங்க. ஆஃப் of walking in ice, of walking in ice. அது எழுதினது வெர்னர் ஹெர்சாக். ஏன் எழுதினாரு அப்படின்னா 1974 நவம்பர் 23 அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, டெலிஃபோன் மெசேஜ். அவர் வந்து மியூனிச்சில் இருக்கார். மியூனிச், அவர் ஜெர்மன் டைரக்டர், மியூனிச்சில் அப்போ இருக்கார். பாரிஸில் அவங்க ஃப்ரெண்டு வந்து டெத் பெட்டில் இருக்காங்க. ஒரு சில மணி நேரங்களில் இறந்து போயிடுவாங்க. அவங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்க, ஃப்ளைட்டை பிடிச்சுவாங்க அப்படின்னு நவம்பர் 23 அவருக்கு டெலிஃபோன் மெசேஜ் வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ளைட்டை பிடிச்சி போகாமல் அவருடைய நெருங்கிய தோழி, ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஃபில்ம் ஹிஸ்டாரியன், யார் அந்த தோழி, அவங்க பாரிஸில் இருக்காங்க. மியூனிச்சுக்கும் பாரிஸுக்கும் 840 கிலோமீட்டர் இருக்குது. ஃப்ளைட்டை பிடிச்சா ஒரு 1 ஹவரில் போயிடலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போ நீங்கள் பாருங்கள், நவம்பர் 23 நவம்பர்னா அங்கே யூரோப்பில் கிட்டத்தட்ட -5 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அப்படியே பனி கொட்டிக்கிட்டு இருக்கும். நடந்தோம்னா கணுக்கால் வரைக்கும் பனி உள்ள அப்படியே சொத்தக்குன்னு நம்ம சேத்தில் நடக்கிற மாதிரி பனி இருக்கும். முழங்கால் வரைக்கும் கூட சில இடங்களில் போகும். மியூனிச்சிலேருந்து பாரிஸ் வரைக்கும் நடந்தே போனார். 840 கிலோமீட்டர் கடும் பனியில் 21 நாள் நடந்தார். ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. நடக்க ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, என்னுடைய தோழி நான் போய் சேரும் வரை உயிரோடு இருப்பாள். உயிரோடு இருந்தாள். அதற்கு பிறகும் ஒரு 15 வருடங்கள் உயிரோடு இருந்தாள். நம்ம பிரார்த்தனைன்னு சொல்கிறோம்ல இங்கே. ஆனால் நம்ம ஒரு ஆள் என்ன பிரார்த்தனை பண்ணுறான், 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பத்திரிக்கை, தினசரி பத்திரிக்கையோட எடிட்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உடனே வா அப்படின்னாரு. ரொம்ப ஃப்ரெண்டு 2 பேரும், வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போய் பார்க்குறேன், ஒரு பாட்டிலில் ஒரு கட்டை விரல் மிதக்குது, மனித கட்டை விரல். ஒரு லெட்டர், இந்த படிச்சு பாரு, இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு. எடிட்டர் அவர்களுக்கு என்னுடைய தலைவனின் படம் வெளிவந்திருக்கிறது. அந்த படம் வெற்றி படமாக அமைவதற்காக என்னுடைய கட்டை விரலை நறுக்கி அனுப்பியிருக்கிறேன். தலைவனுக்கே அனுப்பியிருப்பேன், ஆனால் செய்தி வர வேண்டும் என்பதற்காக இதை அனுப்புகிறேன். இதை எங்கள் தலைவருக்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு. இது நடந்த சம்பவம். அவர் ஃபோட்டோ போட்டு மறுநாள் அதை பேப்பர்லையும் போட்டார். எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஊரில் பிரார்த்தனை. அவன் எப்படி இருக்கான், அவன் ஒரு மாபெரும் கலைஞன். 3 வாரம் நடக்கிறான். அதை வந்து அவன் எழுதியிருக்கான், ஆஃப் வாக்கிங் இன் ஐஸ். உன் தலைவன் வந்து உலக சினிமாவில் இனாரித்து மாதிரி, குரசவா மாதிரி பேர் வாங்கி நம்ம தமிழ் சினிமாவையே உலக வரைபடத்தில் நிறுத்தியிருந்தான்னு வச்சுங்க. நீ கட்ட வரல நறுக்கி கொடு, எதை வேணாலும் நறுக்கி கொடு. அவர் என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கேம்பஸ் எடுத்துக்கிட்டாரு, ஒரு ஜாக்கெட் வாங்கிக்கிட்டாரு, ஒரு டஃபல் பேக். இவ்வளோ 3 பொருளோடு தான் நடந்து போகிறார். அதுதான் அந்த புத்தகம். அந்த புத்தகம் சின்ன புத்தகம் தான், படித்து பாருங்கள். இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்ச பெயர் சொல்கிறேன். கிறிஸ்டோபர் நோலன். கிறிஸ்டோபர் நோலன். அவரோட படங்கள் ரொம்ப பிரபலம் ஹாலிவுட்டில். இன்செப்ஷன் ஒரு படம்,
அதுக்குங்க நான் இன்செப்ஷனுக்கு வந்து உயிர்மையில் இன்செப்ஷன் வந்த அன்னைக்கே பார்த்துட்டு உயிர்மையில் மதிப்புரை எழுதிட்டேன். அதுக்கு பிறகு தான் ஒரு வாரம் கழித்து நியூயார்க்கரில் அமெரிக்காவில் மதிப்புரை வருது. இன்னைய வரைக்கும் அந்த நியூயார்க்கர் மதிப்புரையையும் உயிர்மையில் வந்த மதிப்புரையையும் ஒப்பிட்டு பாருங்கள், நம்ம மதிப்புரை தான் நல்லாயிருக்கும். ஏன்னா காரணமும் சொல்லிடுறேன். அந்த மதிப்புரையில் இந்த இன்செப்ஷன்ங்கிற படத்தை எடுத்த இயக்குனர் போர்ஹேஸோட தீவிரமான வாசகராக இருக்கணும் என்று நான் யூகிக்கிறேன்னு எழுதினேன். அவர் நியூயார்க்கரில் அந்த பேட்டி வந்த அந்த மதிப்புரை வந்த பிறகு நோலனோட பேட்டி வருது. அதில் இந்த டைம்லெஸ்னஸ்ங்கிற கான்செப்ட், இந்த பம்பரம் விடுறாங்கல்ல, அந்த கான்செப்ட் நான் போர்ஹேஸ்டிருந்து எடுத்தேன். ஐ எம் அன் ஆர்டர்ன்ட் ரீடர் ஆஃப் போர்ஹேஸ்ன்னு சொல்கிறார். அப்போது போர்ஹேஸ் அர்ஜென்டினாவில் இருந்த ரைட்டர், இவர் அமெரிக்காவில் இருக்கிறவர், நான் மெட்ராஸில் இருக்கிற யாருமே தெரியாத ஒரு ரைட்டர். எப்படி 3 பேரும் கனெக்ட் ஆகிறோம் பாருங்கள் போர்ஹேஸுங்கிற ஒரு எழுத்தாளனால். அப்போ நீங்கள் போர்ஹேஸோட ஒரு கதையாவது படித்து பார்க்கணும். ஸ்பானிஷில் ஜிக்கு வந்து ஹெச் தான் சொல்லுவாங்க. ஜென்ரல்னு நம்ம சொல்கிறோன்னா ஹெனரால்மாங்க அவங்க. ஸோ அதனால் போர்ஹேஸ் அவர் ஒரு அலெஃப்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. ALEPH அலெஃப். அலெஃப்னா ஆல்ஃபா, அலெஃப்னா அகரம், ஆனான்னு போடுறோம்ல, அதான் அலெஃப். அந்த ஆங்கிற எழுத்துக்குள்ள அப்படியே பார்த்து அவன் இந்த யூனிவர்ஸே பார்ப்பான், ஒரு ப்ரொட்டகனிஸ்ட். அதான் அந்த அலெஃப்ங்கிற கதை. போர்ஹேஸை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, போர்ஹேஸ் தான் டைம்லெஸ்னஸ் பற்றி எழுதின ஒரு முக்கியமான எழுத்தாளர். டைம்லெஸ்னஸ் உங்களுக்கே தெரியும். அந்த டைம்லெஸ்னஸ் என்னென்னா, நீங்கள் கனவு காண்றீங்க இல்லையா, நம்ம நேர் வாழ்க்கையில் 10 நிமிஷமாக இருக்கிற நேரம், காலம், டைம், அது கனவில் 2 மணி நேரம் மாதிரி நமக்கு தெரியும். அப்படியே டைம்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம், ஆனால் எழுந்து பார்த்தோம்னா 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும் அது. ஆனால் அதில் காலம் இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதை கண்டே பிடிக்க முடியாது. பல காலம் போன மாதிரி இருக்கும். அப்போது அந்த இன்செப்ஷன்கிற படத்தில் வர்ற ஹீரோ டிகாப்ரியோ, அவன் என்ன பண்ணுவான், உங்களோட கனவுக்குள்ள பூந்து உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி தூங்க வச்சுட்டு உங்கள் கனவுக்குள்ள பூந்து திருடிடுவான் கனவை. நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கார், கனவுகளை திருடுபவர், நம்ம மனுஷபுத்திரன். என்ன, கனவுகளை திருடும் கவிஞன். அவர் என் கனவுல அவர் வருவார், அவர் கனவுல அவரோட காதலிகள்லாம் வருவாங்க. இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒன்றும். ஆனால் அம்பானி கனவுக்குள்ளே பூந்துட்டிங்கன்னா அவரோட தொழில் ரகசியங்களை பூராத்தையும் எடுத்துடலாம். கொக்கோ கோலா அதிபரோட கனவுக்குள்ளே பூந்துட்டிங்கன்னா கம்பெனியே அவுட்டு. இவன் அந்த மாதிரி கனவுகளை திருடுற ஒரு ஆள். ஆனால் கனவை திருடும் போது இவன் கனவுல இருக்கானா நனவுல இருக்கானான்னு தெரியணும்ல. ஏன்னா நமக்கு கனவு நனவு மாதிரியே இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் என்னுடைய 0 டிகிரிங்கிற நாவலை வந்து கனவுல தான் எழுதினேன். எப்போதும் பேப்பரும் பேனாவும் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். அப்படியே அதில் வரும், அப்படியே எழுதிட்டு அப்படியே தூங்கிடுவேன். காலையில் பார்த்தா கிறுக்கலாக இருக்கும், நான் புரியும். இப்படி எது கனவு எது நனவுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு உபாயம் சொல்லுவான். என்னென்னா, பம்பரத்தை சுற்றி விடுவோம், அது சுற்றிக்கிட்டே இருந்தால் கனவு, நின்றுடுச்சு சுற்றி முடிச்சிச்சுன்னா நனவு. அப்போ இன்னொரு கேள்வி வரும், கனவுக்குள்ளேயே இவன் ஒரு கனவு கண்டா பம்பரம் என்ன ஆகும்? இங்கே தாண்டா போர்ஹேஸ் வரான் அப்படின்னு நான் போர்ஹேஸ் பிடிச்சேன். ஸோ இப்படி போகிறது தான் இவ்வளவும். இது நான் சொல்கிற வேர்ல்டு சினிமாவிலெல்லாம் வராது. இது ஹாலிவுட் கமர்ஷியல் சினிமா. நான் இன்னும் வேர்ல்டு சினிமாவுக்குள்ளே வரல. அதுக்குள்ளே 3/4 மணி நேரம் முடிஞ்சாலும் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த வாசிப்புங்கிறதுக்காக சொல்கிறேன்.
இந்த கனவு நனவு ஏன் இந்த வாசிப்பு இருக்கணும்? லைஃப் இஸ் நத்திங் பட் அ வாக்கிங் ஷேடோ. லைஃப் இஸ் நத்திங் பட் அ வாக்கிங் ஷேடோ. இது எதில் வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? லைஃப் இஸ் பட் எ வாக்கிங் ஷேடோ. மேக்பத்தில், ஷேக்ஸ்பியரோட மேக்பத்தில் இது வருது. தமிழில் மௌனியோட ஒரு கதையில் எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம், அது அந்த கதை வந்தபோது ரொம்ப பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் அது மௌனியோட வார்த்தை இல்லை. மௌனி அதை ஷேக்ஸ்பியர்லேருந்து எடுத்தான்ருக்கார். அது மௌனியோட ஒரிஜினல் வாக்கியம் கிடையாது. லைஃப் இஸ் பட் அ வாக்கிங் ஷேடோ. மேக்பத்தில் அந்த வசனத்திலேயே இன்னொரு வசனம் வரும், அடுத்த வரி, அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் எ டேல். எது? லைஃப் இஸ் எ டேல் told by an idiot, full of sound and fury, signifying nothing. ஒரு முட்டாள் சொன்ன கதை தான் நம்ம வாழ்க்கை. நிறைய நீங்கள் தத்துவத்தில் கூட படிக்கலாம். இது ஒரு கனவும்பாங்க. நீங்கள் ஒரு கனவு, இது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க தத்துவத்தில். ஸோ அப்படி எல்லாம் கொண்டு போகிற அந்த இன்செப்ஷன் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு தெரிந்த இன்னொரு இயக்குனர் மார்ட்டின் ஸ்கார்செசி. எழுதணுமா? மார்ட்டின் ஸ்கார்செசி. மார்ட்டின் ஸ்கார்செசியோட அதை 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு அலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து அதை நிறுத்தி விட்டுருங்க. ஆனால் நான் இன்னும் சப்ஜெக்டுக்கே வரலை. மார்ட்டின் ஸ்கார்செசியோட படங்கள் குந்துன், KUNDUN, குந்துன், இது எல்லாமே பாப்புலர் படங்கள். நான் சொல்கிறது எல்லாமே ஷட்டர் ஐலண்ட், ஹியூகோ, அப்புறம் ரொம்ப பாப்புலரான வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இந்த குந்துன்லாம் பாருங்கள், ரொம்ப அற்புதமான படம். இப்போ தான் நான் சப்ஜெக்டுக்குள்ளே வர்றேன். உலக சினிமாவை நான் 3 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று, இதில் நான் பிரிக்கிறதுங்க, வேறு தியரிட்டிஷியன்ஸ்லாம் யாரும் சொல்லலை. உலக சினிமாவை 3 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று ஹாலிவுட் சினிமா. நம்ம இந்திய சினிமாவெல்லாம் அதுதான், அதோட வாரிசு அல்லது அதோட கோ ட்ராவலர்ஸ் தான். இதில் ஸ்கார்செசிலாம் ஒரு எக்ஸப்ஷன் தான். இங்கே மணிரத்னம், மிஷ்கின், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா மாதிரி எக்ஸப்ஷன்ஸ். அடுத்து நம்ம ஹாலிவுட் சினிமா பற்றி நிறைய பேசியாச்சு. அடுத்து 2வது பிரிவு ஐரோப்பிய சினிமா. ஏன் இந்த ஐரோப்பிய சினிமா? இப்போ ஐரோப்பிய சினிமாங்கிறது வந்து அந்த ஐரோப்பா என்ற நிலப்பரப்பை மட்டுமே வைத்ததில்லை, அது ஒரு கான்செப்ட் இல்லையா? இங்கே உள்ள ரித்விக் கட்டக், சத்யஜித் ரே எல்லாருமே அந்த ஐரோப்பிய சினிமா மாடலில் எடுத்தவங்க தான். ஸோ ஐரோப்பிய சினிமா அப்படிங்கிறது ஒரு முன்மாதிரி. அதோடைய ஆட்கள் தான் நம்ம கலைஞர்கள் தான் நம்ம ரித்விக் கட்டக்காக இருக்கட்டும், சத்யஜித் ரே ஆகட்டும், இங்கே மலையாளத்தில் அரவிந்தன் ஆகட்டும், கிரீஷ் காசரவள்ளி ஆகட்டும், அவங்க எல்லாமே அந்த ரேஞ்ச் தான். இதில் ஒரு சில பெயர்களை பார்ப்போம். உதாரணமாக, நான் எல்லாரையும் பற்றி சொல்லலை, நான் சொன்னேன் ஏற்கனவே 50 மணி நேர லெக்சர் இது. இதில் வந்து நம்ம 50 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வேண்டியிருக்கு. இதை யாராவது அழிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃபெலினிங்கிற ஒருத்தரை சொல்கிறேன். ஃபெலினி, ஃபெதரிகோ ஃபெலினி. ஃபெலினி நீங்கள் எழுதிக்கிட்டீங்கனாலே கூகுள் மூலமாக நீங்கள் வந்து அந்த ஃபெலினியோட படங்களை பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமாக லா ஸ்த்ராதா 8½ எழுதுகிறாங்க.
இது ஒரு படம் 8.5, 8.5. இன்னொரு படம் லா ஸ்ராதானா தெருன்னு அர்த்தம். லா ஸ்ராதா இத்தாலிய மொழியில் 8.5ன்னு ஒரு படம். ரெண்டுமே வந்து ஃபெலினி தான் இயக்குனர். ஐரோப்பிய சினிமாவோட ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, அங்கே தான் நான் இந்த தலைப்பிலிருந்து விலகினதுக்கு காரணம், நீங்கள் படித்த திரைக்கதை எதுவுமே ஐரோப்பிய சினிமாவுக்கு செல்லாது. ஏன்னா 8.5ங்கிற படத்தில் திரைக்கதையே இல்லை. ஏன்னா ஃபெலினி எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலைன்னா வாய்ப்பு இல்லை, என்னுடைய கனவுகளை தான் நான் படம் எடுத்தேன்ட்டார். ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம் என்னுடைய கனவுகள் தான். கனவு யாருக்கு புரியும்? மனுஷபுத்திரன் அவரோட கனவெல்லாம் கவிதையை எழுதுறாரு, நமக்கு புரியுது. ஆனால் அவர் படமாக எடுத்துடுறாரு இல்லையா, அந்த விஷுவல் வந்து நமக்கு புரியல. திரும்ப 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 8.5 பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எடுத்து முதல் காட்சியில் ஒரு மனுஷன் பறந்துக்கிட்டு இருப்பான் 50 அடி உயரத்தில். ஏன் பறக்கிறான்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டால், எனக்கு அடிக்கடி கனவு வருது நான் பறக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். ஆனால் லா ஸ்ராதாங்கிற படம் எல்லாருக்குமான படம். அது ஒரு தெருக்கலைஞனை பற்றின படம். தெருவில் இந்த கடை கூத்தாடிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடை கூத்தாடியை பற்றின ஒரு படம். ஏன் ஒரு சினிமா கலைஞன் தத்துவம் பயின்றிருக்க வேண்டும் என்றால், அந்த லா ஸ்ராதாவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லா ஸ்ராதாவில் வர்ற கடை கூத்தாடி தன்கிட்ட இருக்கிற உதவியாளர் பெண்ணை அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு மக்கு பையன் ஒரு 35 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும். ஒரு டிப்பிக்கல் கடை கூத்தாடி. அவன் வந்து அடிச்சுட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், ஒரு கட்டத்தில் வந்து கொடுமை தாங்காமல் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவான். அந்த அந்த 3 பேர் தான் சார் அந்த சர்க்கஸில் அந்த 3 பேர் தான் அந்த கடை கூத்தாடி குரூப்பில் இருக்கிறது. ஒருத்தன் வந்து கோமாளி. அந்த கோமாளி என்ன பண்ணுவான், அவளை டக்குன்னு கீழே இருக்கிற கூழாங்கல் ஒன்று எடுத்து அப்படி காமிச்சு, இந்த கூழாங்கல்லுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த அர்த்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நீ இந்த கூழாங்கல்லுக்கே அர்த்தம் இருக்கு. அப்படிங்கும்போது உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த அர்த்தமுமே இல்லாமையா போயிடும். எப்படி நீ தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற அப்படின்னு அந்த கூழாங்கல் எடுத்து காமிக்கும்போது, இதை நான் பார்த்து எத்தனை வருஷம் இருக்குங்கிறீங்க? 35 வருஷம் இருக்கும். அந்த காட்சி மறக்க மாட்டேங்குது. அதனால தான் தத்துவம் தேவைங்கிறது, அதனால தான் படிக்கணும். அதனால தான் இப்போ குரோசவாவோட ஒரு ரான்னு ஒரு படம், குரோசவாவோட ரான்னு ஒரு படம். அதை ரேன்னு படிக்கக்கூடாது, ரான். அது வந்து கிங் லியரை வந்து அடிப்படையாக கொண்ட படம். சுருக்கமாக சொல்லிடுறேன். லியர் மன்னனுக்கு 3 மகள்கள். அதில் 3ஆவது மகள் அவரை அரசனை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா, திட்டிக்கிட்டே இருப்பா. அதனால் வெக்ஸ் ஆகி அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய சாம்ராஜ்யத்தை 3 பங்காக பிரித்து கொடுக்காம 2 பங்காக பிரித்து 2 மகள்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு 3ஆவது மகளை அம்போன்னு விட்டுருவார். இந்த 2 மகள்களும் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு மனசு மாறி திரும்பவும் சாம்ராஜ்யத்தை கேட்டுட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்பாவை கொல்றதுக்கு திட்டம் போடுவாங்க. இவன் அந்த திட்டம் தெரிஞ்சு அங்கேருந்து தப்பி ஓடி வருவான். இந்த 3ஆவது மகள், எப்போவுமே அப்பாவை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிற மகள், நம்ம போய் ஹெல்ப் பண்ணால் அப்பா துரத்தி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அவருக்கு தன்னுடைய தந்தைக்கு உதவியாளராக இருப்பான். அப்பாவாக இருக்கும்போது, அதாவது பேரரசனாக இருக்கும்போது, அவர் வந்து ஒரு 3000-4000 ட்ரெஸ் வச்சுருப்பார். நம்ம பிலிப்பைன்ஸ் அதிபர் இமெல்தாவும், நம்ம இங்கே வந்து இமெல்தா மார்க்கோஸும், இங்கே புரட்சி தலைவியெல்லாம் இருந்தாங்கல்ல, அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி
ஒரு 4000 ட்ரெஸ்ஸு 5000 ட்ரெஸ் வச்சுருப்பாரு. அப்போ இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற மகள் என்ன பண்ணுவா, எதுக்குப்பா இவ்வளோ ட்ரெஸ் வச்சுக்கிற, ஒரு பேரரசன் என்றால் 5000 உடை இருக்கணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் அந்த பிச்சைக்காரனா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு உயிருக்கு பயந்து போகும்போது பலருக்கும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அம்மனமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் இன்னுமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கழட்டி போடுவார். ஒரு மகள் எப்படி தந்தையை அம்மனமாக பார்க்கறது, அரசேன்னு ஓடி போய் தடுப்பாங்க. அவன் அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் ஆம்பளைன்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தருணங்கள்லாம் நிறைய கிங்லியரில் வரும். ரானில் எப்படி வருதுன்னா, இவன் பேரரசனாக இருக்கும்போது லியர் மன்னன், இதில் வந்து 3 மகள்ங்கிறது வந்து 3 மகன் ஆயிடுது அடாப்டேஷனில். 2 மகன் வந்து ராஜாவை கொல்றதுக்கு, அப்பனை கொல்றதுக்கு விரட்டிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து மாறு வேஷத்தில் எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்படி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு காட்டில் ஒரு கண் பார்வையற்றவன் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பான். கிட்டக்க போய் அவன் என்ன சொல்லுவான், வாருங்கள் அரசே, வாருங்கள் பேரரசே. நான் எப்படி அரசன்னு ஒன்று தெரியும், இல்லை தெரியும், நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் பசங்கள்லாம் துரத்திட்டு இருக்காங்க இல்லையா, நான் யாருன்னு தெரியுதா. இவன் அரசனாக இருக்கும்போது சிற்றரசர்களை வெற்றி கொண்டு கண்ணை தோண்டிடுவான். அப்படி தோண்டப்பட்ட ஒரு சிற்றரசன் தான் அங்கே உட்காந்துருப்பான் பிச்சைக்காரனா. நீங்கள் என் கண்ணை தோன்றுனதை நான் மறக்கலை, ஆனால் மன்னிச்சிட்டேன். என் சகோதரி தான் இந்த மன்னிப்பை எனக்கு, இந்த அன்பை எனக்கு கற்றுக் கொடுத்தாள். நான் ஒரு பேரரசனுக்குரிய வரவேற்பை நான் உங்களுக்கு தர முடியவில்லை. என்னுடைய இசையை உங்களுக்கு என் அன்பு பரிசாக தருகிறேன். 30 வருஷம் ஆச்சு, வசனம்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த புல்லாங்குழல் அப்படியே வாசிப்பான். இப்படி இதே மாதிரி கில் பில்னு ஒரு படம், ரொம்ப பாப்புலரான படம். இதே மாதிரி ஒரு வசனம் வரும். அதுக்கு தான் நீங்கள் கில்லி மாதிரி கூட படம் எடுக்கலாம். தத்துவம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே நுவான்சஸ் அப்படியே தூவிக்கிட்டே போகலாம். என்னால் ஆவேசம் வந்து ஒரு 20 நிமிஷம் கூட பார்க்க முடியலங்க, போர் அடிக்குதுங்க. எப்படிங்க வந்து கமர்ஷியல் படம் கூட எடுக்க தெரியாமல் எடுக்கிறாங்க. கில் பில்ல பாருங்க, ஒரு வசனம் வரும். இவன் என்ன பண்ணுவா, இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டு இவங்க குடும்பத்தையே அழிச்சிருப்பான், அவனை அழிக்கணும், அந்த ஒரு வாளை செய்யக்கூடியவன்கிட்ட போயிடுவா. எனக்கு அந்த வாளை செய்து கொடு. அம்மா நான் வாள் செய்கிறத நிறுத்திட்டேனே. ஏன்? கடவுளே நேரம் வந்தாலும் தலையை சீவிடும் அந்த வாள். அப்படிப்பட்ட வாளை செய்யக்கூடிய ஆள் நான், ஆனால் நிறுத்திட்டேன், என் கதையை கேளுங்கன்னு சொல்லி கதையை சொல்லுவாள். இந்த கதைக்கு கொல்ல வேண்டியது தான். ஆனால் பழிக்கு பழிங்கிறது கண்ணை கட்டிக்கிட்டு காட்டில் போகிற மாதிரி செத்துருவ. எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. பழிக்கு பழிங்கிறது ஒரு உன்னை காலி பண்ணிடும். ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லுவான். இப்படி முதல்ல சொன்னேன்ல, இந்த கூழாங்கல் லாஸ் ராதா அந்த மாதிரி. அடுத்து ஒரு படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு ரஷ்யன் இயக்குனர் இருக்கார். அவரோட படங்களை எல்லாத்தையும் பார்த்துருங்க, எல்லா படத்தையும். ஏன்னா அவர் 6 படம் தான் எடுத்திருக்காரு, ஒரு ஆட்டோபயோகிராஃபியும் எழுதியிருக்காரு. இது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிலபஸ். ஆந்திரே டர்காவ்ஸ்கி. ஆந்திரே டர்காவ்ஸ்கி, அவரோட புக்கு பேரு ஸ்கல்ப்டிங் இன் டைம். ஸ்கல்ப்டிங் இன் டைம், ஆந்திரே டர்காவ்ஸ்கி. அவரோட முக்கியமான படம் 6 படம் தான் எடுத்திருக்காரு. அதில் முக்கியமான படம் த சாக்ரிஃபைஸ். அடுத்து 2 படத்தை பற்றி பேசிட்டோம், 2 வகை பற்றி.
ஒன்று ஹாலிவுட், ரெண்டாவது ஐரோப்பிய சினிமா, இப்போ மூணாவது இது யாரும் சொன்னதில்லை, லாட்டின் அமெரிக்கன் சினிமா ஆர் சவுத் அமெரிக்கன் சினிமா. அது வேற. அதில் நீங்கள் சொல்கிற திரைக்கதை இறைக்கதை எதுவுமே வராது. அதில் ஒரு பொலிவியன் டைரக்டர் ஹோர்ஹே சான்ஹினஸ்னு பேர். நான் அதை நீங்கள் எழுத முடியாது, நான் சொல்கிறேன், எழுதிடுறேன். இல்லை, இது மட்டும் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பானிஷில் வந்து ஜேக்கும் ஹெச் தான், ஜிக்கும் ஹெச் தான். ஹோர்ஹே சான்ஹினஸ், இவர் பொலிவியா. பொலிவியா. இவரோட படம் The Blood of the Condor. இந்த ஒரு படம் The Blood of the Condor அப்படிங்கிற பெயர் இருக்குல்லங்க, அது போதும் இன்னைக்கான பேச்சுக்கு. அது போகிறோம். அந்த ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா அந்த படத்தில் வர்ற கதை ஒரே ஒரு, அதாவது பொலிவியாவில் ஒரு கிராமத்தில் அமெரிக்கன் பீஸ் கார்ப்ஸ் அப்படிங்கிற மெடிக்கல் கேங் வந்து என்ன பண்ணும், இங்கே ரொம்ப வறுமையாக இருக்குன்னு சொல்லி மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்க அறியாமே கர்ப்பத்தடை பண்ணிவிடுவாம்மா, ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருவோம். அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கருவு இருக்கிற மாதிரி, அவங்களோட இனத்தையே கருவு இருக்கிற மாதிரி நினச்சி அந்த பீஸ் கார்ப்ஸ் ஆளுகளை அடித்து கொண்டு விரட்டிடுவான். சில பேர் விரட்டிடுவான், சில பேர் அடித்து கொண்டுடுவான். இது நடந்த கதை. இதை ஹோர்ஹே சான்ஹினஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த மக்களையே வச்சு எடுத்திருக்காரு. அவ்வளோதான். இதில் ஸ்க்ரீன் பிளே அது இது எதுவுமே கிடையாது, நடிப்பு கிடையாது, ஆனால் டாக்குமெண்ட்ரி கிடையாது. அந்த மாதிரியான படம் எடுக்கக்கூடியவர் அந்த ஹோர்ஹே சான்ஹினஸ். இன்னொரு படம், அது நீங்களே எழுதிக்கலாம், பேட்டில் ஆஃப் சீலே. 5 மணி நேர படம், டாக்குமெண்ட்ரி படம். பேட்டில் ஆஃப் சீலே அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். அந்த டைரக்டர் பேர் பத்ரிசியோ குஸ்மான். பத்ரிசியோ குஸ்மான். கடன்னு சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இது எல்லாமே நான் 1980 பார்த்தது. பேட்டில் ஆஃப் சீலே. அந்த 5 மணி நேர படத்தில் என்ன நடக்கும்னா, அந்த சீலேயோட அதிபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் டாக்டர் அயந்தே, அவருடைய அதிபர் மாளிகையில் அந்த இராணுவ தலைவர் ஒரு இராணுவ புரட்சி பண்ணி அமெரிக்காவோட உதவியில் குண்டு போடுவார். மொனேதா பேலஸ்னு பேர். சாந்தியாகோ நகரம் தலைநகரத்தில் அதிபர் மாளிகையில் குண்டு போடுறாங்க. அப்போ இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த படத்தை எடுக்கிறாரு, டாக்குமெண்ட்ரி. குண்டு போட்டுட்டு இருக்கும்போது கேமராமேன் உள்ளே போய் அந்த டாக்டர் அயந்தையோட கடைசி ரேடியோ ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதை ஷூட் பண்ணுறான். பேசிட்டு டாக்டர் அயந்தே தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு, அதையும் ஷூட் பண்ணுறான். ஷூட் பண்ணிட்டு வெளியில் வர்றான். அங்கே ஒரு இராணுவ அதிகாரி வராரு, அவரை ஷூட் பண்ணுறான். அவர் அந்த அதிபர் மாளிகை மேலே பீரங்கி தாக்குதல் செய்ய போகிறான். அவனை ஷூட் பண்ணும்போது இது வேற ஷூட்டிங், கேமரா வச்சு ஷூட் பண்ணுறான். அவன் துப்பாக்கியை வச்சு பீரங்கியை வச்சு ஷூட் பண்ணுறான். அப்போ அந்த இராணுவ அதிகாரி கேமராமேனை பார்த்து டோன்ட் ஷூட்டுங்கிறான். என்ன அர்த்தம்? என்னை படம் எடுக்காதன்னு அர்த்தம். அப்போ பத்ரிசியோ குஸ்மான் இயக்குனர் வாய்ஸில் சொல்கிறாரு நமக்கு,
அவர் கேமராமேன் வாஸ் ஷாட் டெட். இது படம். இப்படி தான் எடுக்கிறாங்க தென் அமெரிக்காவில். அவர் கேமராமேன் வாஸ் ஷாட் டெட். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாந்தியாகோ போயிருக்கும்போது அந்த டாக்டர் அயந்தையோட ஸ்பீச்சை கேட்டேன், ரேடியோ ஸ்பீச். மயக்கடிச்சு விழுந்துட்டேன். ஏன்னா அந்த ஸ்பீச்சை நான் வந்து 20-30 வருஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பெயினை, அந்த புரட்சியை, அந்த அந்த அவ்வளோ. ஏன்னா அவர் வந்து சரண்டர் ஆகிருக்க முடியும், அவர் சரண்டர் ஆகலை. டேய், நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன், நீ இராணுவ புரட்சி பண்ணி என்னை கொல்ல முடியாது, நான் உயிரை விட தயார். இது எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. 5 மணி நேரம் பேட்டில் ஆஃப் சீலேங்க. அதே மாதிரி இன்னொரு படம் ஹவர் ஆஃப் த ஃபர்னசஸ். ஹவர் ஆஃப் த ஃபர்னசஸ். த ஹவர் ஆஃப் த ஃபர்னசஸ் அர்ஜென்டினியன் படம். 4.5 மணி நேரம். இந்த படத்தில் வந்து எடுத்த உடனே ஒரு 4 நிமிஷம் சேகுவாரோட முகம் மட்டும் தெரியும், மியூசிக்கே இருக்காது. நமக்கெல்லாம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு ஸ்க்ரீனிங்கில் அப்படின்னு நினைப்போம். ஆனால் 4 நிமிஷம் அப்படியே இருக்கும், அந்த ஃபேஸ் மட்டும் தெரியும். அந்த பணமாக அவரை சுட்டு கொல்லப்பட்ட போது அந்த அந்த பணத்தை வந்து படம் எடுத்தாங்கல்ல, ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ மட்டும் 4 மினிட்ஸ். அடுத்து முடிய போகிறோம். லூயிஸ் புனுவேல்னு ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்துகிறேன். லூயிஸ் புனுவேல். இவரோட 1959 எடுக்கப்பட்ட நாசரீன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டிங்கன்னா, புனுவேல் நிறைய படம் எடுத்திருக்காரு, அது போருமானது. அதில் ஒரு பாதிரி வருவார், பாதிரியார். அந்த பாதிரியார் வந்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒன்றுமே இருக்காது, பிச்சைக்காரனா அப்படியே ஏன்னா எது வந்தாலும் அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்துருவார். சர்ச்சுக்கு அது பிடிக்காது, அவரை துரத்தி விட்டுருவாங்க. ஒரு இடத்துல குற்றம் சாட்டி ஜெயிலில் போடுவாங்க. அவரோட பேர் நாசரீனோ, நாசாரியோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் அந்த நாசரின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போது அந்த ஜெயிலில் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, உன்னை நான் மன்னிக்கணும். ஏன்னா ஜெயிலையும் அவரை அடிப்பானுங்க சக கைதிகள்லாம். அப்போ நான் உன்னை மன்னிக்கணும், ஆனால் என்னால் மன்னிக்க முடியல. உன்னை நான் வெறுக்கிறேன், ஆனால் உன்னை மன்னிக்கிறது தான் கிறிஸ்தவ தர்மம். மன்னிக்கிறேன், பெரிய போராட்டமாக இருக்குது, ஆனாலும் உன்னை வெறுக்கிறனே அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி ஒரு வசனத்தை நம்ம ஒரு த்ரில்லர் படத்தில் பார்த்தேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கில்லி மாதிரி கூட படம் எடுக்கலாம், அதில் வந்து நுவான்சஸ் இருக்கணும். சமீபத்தில் நான் பார்த்த படம் வெப் சீரிஸ் ஜாக்வார்னு பேர், 6 எபிசோடு தான். அதில் ஒரு பாதிரியார் வராரு. அந்த பாதிரியாரோட வசனங்களெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு நாசரின் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு த்ரில்லர் தான். ஜாக்வார் நாசி பீரியடில் ஒரு 6 வயசு பெண் குழந்தையோட அப்பாவை அந்த நாசி வதை முகாமில் நாசி சிப்பாய்கள் சுட்டு கொண்டு வானுங்க. அவளுக்கு எதுக்கே, அதனால் ஒரு வஞ்சம் வச்சிருப்பா. அந்த நாசி படைகள் தோற்ற பிறகு சில நாசி அதிகாரிகள், ஐக்மன் மாதிரியான நாசி அதிகாரிகள் ஸ்பெயினுக்கு தப்பி வந்துடுறானோ. அப்படி வரும்போது அவனை கொல்லணுங்கிறது தான் இவருடைய திட்டம். அந்த கொலை கும்பலில், அதாவது கும்பல் இல்லை, அந்த போராளிகள் குரூப்பில், ஏன்னா அவன் இங்கே வந்தும் அந்த நாசி தத்துவத்தை பரப்பிக்கிட்டு இருப்பானோ, அதனால் அவனுங்களை கொலை பண்ணுறதை விட சமூகத்தில் இவனுங்க பண்ணின அட்ராசிட்டிஸை காமிக்கணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம். அதனால் உயிரோட பிடிச்சு இவங்களை சமூகத்தில் அவங்கள இது பண்ணிடணுங்கிறது அவளோட திட்டம். அந்த குரூப்பில், அந்த போராளி குரூப்பில் ஒரு பாதிரியார் இருப்பார். அந்த பாதிரியார் சொல்லுவார்,
எனக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுச்சு. நான் பார்த்த ஒரு சம்பவத்தினால. என்ன சம்பவம் அதுன்னா, ஒரு 10 வயசு பையன், அவனோட அப்பா, சுற்றி வர ஒரு 100 யூத கைதிகள். இந்த பையன்கிட்ட ஒரு இரும்பு தடியை கொடுத்து உங்கள் அப்பாவை கொல்லுமா. நாசி முகாமில் வெறும் கொலை மட்டும் நடக்கலை, சித்திரவதையும் நடந்தது. இந்த இரும்பு தடியால் உங்கள் அப்பாவை கொல்லணும், இல்லைன்னா இந்த 10 நாயும் உன்னை கடிச்சு கொதறிடும்னு ஒரு 10 வெறி நாய் மாதிரி, வெறி நாய் இல்லை, அது ட்ரெயின் டாக்ஸ், கொதறிடும். அப்படியே ஒரு 10 நாய் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த பையன் பயத்தில் அடித்து கொண்டுவான் அப்பாவை. அதுக்கப்புறம் அந்த நாசி அதிகாரி அந்த 10 நாயையும் அனுப்பி அந்த சிறுவனை கடிச்சு கொதற வைப்பாங்க. இதை 100-200 யூதர்கள் வேடிக்கைன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக கட்டாயப்படுத்தப்படுவாங்க. இந்த 2 பொணத்தையும் அவங்க கொண்டு போய் எரிகிடங்களை போட்டு அந்த சேம்பரில் போட்டு எரிக்கணும் அப்படிங்கிறது தண்டனை. ஒரு கட்டத்தில் ரஷ்ய படைகளும் அமெரிக்க படைகளும் வந்து இந்த நாசிகளை கைது செஞ்ச போது இந்த பாதிரியார் சொல்கிறாரு, நான் போய் விடுதலை ஆனதும் ஒரு பெரிய இரும்பு தடியை எடுத்து அந்த 10 நாயை அடித்து கொன்னேன். நான் எப்படி கடவுள் நம்பிக்கையாக இருக்க முடியும்? இதெல்லாம் அந்த ஜாகுவாரில் வருது, ஒரு சாதாரண த்ரில்லரில். இப்போ நீங்கள் இந்த பாதிரியார்னதும் நாசரீனுக்கு போகணும். அப்புறம் மார்க்கி த சாதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் என்னுடைய குருநாதர் இலக்கியத்தில். மார்க்கி த சாத் அவர் தான் நம்ம குருநாதர். அவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது என்னன்னா, டயலாக் பிட்வீன் எ ப்ரீஸ்ட் அண்ட் எ டையிங் மேன். எழுதிங்க, நேரம் இல்லை. டயலாக் பிட்வீன் எ ப்ரீஸ்ட் அண்ட் எ டையிங் மேன். இது எழுதுனது மார்க்கி த சாத். இதுதான் அந்த ப்ரீஸ்ட், பாதிரியார்னது இதெல்லாம் ஞாபகம் வரணும். இன்னொரு பாதிரியாரும் ஞாபகம் வரணும். இதெல்லாம் படித்தாதான், இதுக்கு தான் படிப்பு, வெறும் சினிமா பத்தாது. இன்னொரு பாதிரியார் யார்? ஆல்பர்ட் கம்யூவோட நாவல் ஸ்ட்ரேஞ்சர், தமிழில் அந்நியன்னு வந்திருக்கு. அதில் ஒரு பாதிரியார் வருவார். எதுக்கு வருவார்னா, இந்த ஸ்ட்ரேஞ்சரில் வர்ற கதாநாயகன் மெர்சோ இருக்கானே, அவன் தற்காப்புக்காக ஒரு கொலை செஞ்சிருவான். தற்காப்புக்காக அவனை மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு பாதிரியார் வந்து, உன்னுடைய பாவத்தை ஒப்புத்துக்கோ, பாவ மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவார். அப்போ இவன் பதில் பிரசங்கம்லாம் பண்ணுவான். அதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுங்க. அந்த பாதிரியாரும் ஞாபகம் வரணும். பாதிரியார் அப்படின்னா ஆல்பர்ட் கம்யூ, அந்நியன், அது தமிழ்லேயே வந்திருக்கு, அந்நியன். ஆல்பர்ட் கம்யூ, அந்நியன். முதல்ல சொன்னது மார்க்கி த சாத், டயலாக் பிட்வீன் எ ப்ரீஸ்ட் அண்ட் எ டையிங் மேன். அப்புறம் சரி, கடன் போயிடுவோம். அப்புறம் பிராட் பிட் நடித்த 7 Years in Tibet. நம்ம தலைப்பு என்ன சொன்னோம்? ஞானத்தை தேடி. ஞானத்தை தேடி. ஏன் ஞானத்தை தேடணும்? 7 Years in Tibetல ஒரு வசனம் வரும். அதில் அந்த படம் என்னென்னா, ஒரு மலையேறிங்க, ஒரு ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு மலையேறி திபெத்தில் வந்து மலை ஏறுறாரு. அவரோட அனுபவத்தை வச்சு தான் அந்த 7 Years in Tibet பிராட் பிட் நடித்த படத்தை வந்துருக்கு. அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசியாங்கிறது கொடுத்து பழக்கப்பட்டது, ஐரோப்பா எடுத்து பழக்கப்பட்டது. எடுத்து பழக்கப்பட்டதுன்னா என்னென்னா, அவங்களுக்கு வந்து பொருள் தான் முக்கியம், ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியம், முதல் மார்க் வாங்கிறது தான் முக்கியம், எல்லா நாடுகளையும் கொள்ளையடிக்கிறது தான் முக்கியம், இந்தியாவில் போய் வணிகம் செஞ்சு இந்தியாவை கபலீகரம் பண்ணுறது தான் முக்கியம், பிரான்ஸுக்கு மொராக்கோ, அல்ஜீரியா மாதிரியான நாடுகளை சுரண்டுறது தான் முக்கியம், அவங்களுக்கு திருடுறது தான் முக்கியம், பொருள் தான் முக்கியம். நமக்கு கொடுத்து தான் பழக்கம். கொடுக்கறதுல இன்பம் அடைகிறாயா அந்த திபெத்காரனும் இந்தியனும் அப்படின்னு அதில் வந்து சொல்லுவான். எப்பேற்பட்ட தத்துவத்தை அவன் புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. நீங்கள் இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ஒரே புத்தகம் தான், ஒக்தாவியோ பாஸ் எழுதின ஒரு புக்கு, ஒரே புஸ்தகம், அத்தனை பேர் படிக்க வேண்டிய புத்தகம், இந்தியரா பிறந்த ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புத்தகம் ஒக்தாவியோ பாஸ் எழுதின. ஏன்னா அவர் இங்கே 15 வருஷம் இருந்திருக்காரு, சான்ஸ்கிரிட் தெரியும், நேருவோட ஃப்ரெண்டு, அம்பாசடர். ஒக்தாவியோ பாஸ், ஆன் இண்டியான்னு நினைக்கிறேன் அவரோட பேர், அதாவது அந்த புத்தகத்தோட பேர், படித்த நாளாச்சு அதனால் அந்த தலைப்பு வந்து என்ன, ஓகே, பேர் என்ன அந்த புத்தகத்தோட பேர், அந்த புத்தகத்தோட பேர் ஓகே, ஆன் இண்டியான்னு வரும். அடுத்து ஓகே, அவ்வளோதான். அந்த ரானில் ஒரு வசனம் வரும், அதோட இதை முடிக்கிறேன். ரானில் ஒரே கொலை தான், ரத்த களரி. எதுக்கு? அந்த நிலத்துக்கு தான், அப்பாவோட லேண்டு எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், கடவுளே, புத்தனே, உனக்கு கண்ணே இல்லையா? இப்படி கண்ணீர் விடுறமே, செத்து செத்து பிழைக்கிறமே, செத்து போயிட்டுருக்கோம், ஒரே உடல்களாக இருக்குல்ல. இந்த அசோகர் வந்து சொல்கிறாருல, அப்படியே உடலாக இருக்குது, கலிங்கத்து போரில் அப்படியே உடலாக இருக்குது. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? இந்த கண்ணீர் உனக்கு தெரியலையா? அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், கடவுளை நிந்திக்காதே. மனுஷனுக்கு சஃபரிங் தான் பிடிச்சிருக்கு, இவனுங்களை திருத்த முடியலையேன்னு கடவுள் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரா. நன்றி. ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து சந்தித்ததுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து உலக திரைப்படங்கள், ஸோ உலக இலக்கியங்கள், ஒரு உலக திரைப்படம் அப்படின்றதுக்கு ஒரு 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 கேள்விகளாக நான் 2-3 கேள்விகள் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 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 கிராமரை உடைக்கிறது, ஒரு ரூல்ஸை அதாவது என்னோட அறிவுக்கு நான் இப்படி பார்க்குறேன். ஸோ இங்கே இந்த சொசைட்டி இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் அசிங்கம் அப்படின்றத இப்படி இன்னும் புகுத்தி வச்சது. சார் போர்டு ஓகே. ஸோ இப்படின்னு புகுத்தி வச்சது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலையின் வடிவா, திரையின் வடிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆஸ்தட்டிக்காக காட்டுறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக, அதாவது ஒரு உலக திரை சினிமாவில் இதை வந்து காலங்காலமாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதை நம்ம வந்து அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு எதுவும் வரைமுறை? இந்த நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதை நான் இந்த கேள்வி வந்திருக்காது, ஏன்னா நான் கடைசியாக இன்னொரு அரை மணி நேரம் பேசுகிறதுக்கான குறிப்புகள் இருந்தது, நேரம் ஆயிட்டதுனால நான் விட்டுட்டேன். அந்த கேள்வி தான் நீங்கள் கேட்டீங்க. இலக்கணம் எல்லாத்தையுமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உடைச்ச 2 பேர் பற்றி நான் பேசலை. ஒருத்தர் அலெஹாந்திரோ ஹொடோரோவ்ஸ்கி ஃப்ரம் சீலே, அதுதான் போர்டு பார்த்தேன், ALEJANDRO, அலெஹாந்திரோ ஹொடோரோவ்ஸ்கி, JODOROVSKY. நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு எல்லாருக்கும். அலெஹாந்திரோ ஹொடோரோவ்ஸ்கி. இன்னொருத்தர் ஆலன் ராப் கிரியே. ஆலன் ALAIN ROBBE-GRILLET, ஆலன் ராப் கிரியே. இன்னொருத்தர் பேர் ஆலன் ரெனே, ALAIN RESNAIS. இந்த இதில் ஆலன் ராப் கிரியேயும் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் ஆலன் ராப் கிரியே அண்ட் ஆலன் ரெனே 2 பேரும் ஒரு ஜோடியாக
வேலை செஞ்சவங்க பேரா. இவர் வந்து அலெஹாந்திரோ ஹொடரோவ்ஸ்கி நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா அவர் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, 1 மாதம் அல்லது 2 மாதம் யோகா தியானம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவார். அவரே பெரிய யோகா மாஸ்டர். அவர் மத சம்பந்தமான ஆள் கிடையாது, அவர் சீலேவை சேர்ந்தவர். இதெல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் அவருக்கு. அடுத்து என்ன பண்ணுவார்னா, ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது 1 வாரம் எந்த நடிகரையும் தூங்க விட மாட்டார். தூங்காமல் தான் 1 வாரம் தூங்காமல் அப்படியே வந்து நடிப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும், 1 வாரம் தூங்காமல் இருந்தால் அப்படியே கனவுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரிவெரி தான் அப்படியே. அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம வேணால் இப்படி பண்ணலாம். நம்ம மனுஷோட இதில் இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, இது வந்து நியூ சினிமான்னு பேர். இந்த நியூ சினிமாவுக்கு நம்ம ஒரு பயிலரங்கம் அதாவது அல்லது வந்து ஒரு கருத்தரங்கம் இந்த மாதிரி ஏதாவது போடலாம். அலெஹாந்திரோ ஹொடரோவ்ஸ்கி வந்து தமிழ்நாட்டில் தெரிஞ்ச 2-3 பேர் தான் இருக்காங்க. ஓவியர் மருது, கமல், நான். அது ரொம்ப ரேர் அந்த அவங்களோட படத்தை பார்க்குறது. அலெஹாந்திரோ ஹொடரோவ்ஸ்கி இன்னும் இருக்கார். அவர் ஒருத்தர். இந்த ஆலன் ராக்ரியை என்ன பண்ணுவாருன்னா, அவரோட நான் படிக்கணுங்கிறதையும் ரொம்ப உங்களுக்கு வலியுறுத்தினேன் இல்லையா. அந்த ஆலன் ராக்ரியோட பீச்னு ஒரு கதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இலக்கியம்னு என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் தூக்கி போட்டு ஒட்டச்சு பண்ணிடும், ஸ்மாஷ் பண்ணிடும். பீச்னு ஒரு கதை 4 பக்கம்தான். அவர் வந்து மனிதர்களை விட்டுட்டு பொருட்கள் மேலே தான் அவர் அப்படியே கவனம் செலுத்திக்கிட்டே போவார். அவரோட படத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஒரு தக்காளியை பற்றி, அந்த தக்காளி வெட்டினதை பற்றி ஒரு பேராகிராஃப் எழுதியிருப்பார் அவரோட நாவலில். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒருத்தர் அவர். 3வது ஆள் பற்றி சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அந்த பேப்பரில் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே உங்களுடைய இலக்கணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அத்தனையும் உடைச்சவங்க.